வணக்கம். நான் டாக்டர் ஆதிலக்ஷ்மி குருமூர்த்தி. Basically, I am a doctor, gynecologist, family physician from Madurai. அப்பா ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால த்ரூஅவுட் தமிழ்நாடு ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலம் ஒரு நல்லா படிக்கிற பொண்ணுங்கிறதுனால மெடிக்கல் காலேஜில் ஈஸியாக இடம் கிடச்சி மதுரை மெடிக்கல் காலேஜில் ஐ ஃபினிஷ்ட் மை MBBS. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி தனியாக நர்சிங் ஹோம் போட்டு கிட்டத்தட்ட 30 வருஷமாக ப்ரைவேட் ப்ராக்டிஷனர் ஆல்சோ. இந்த கையால் ஆயிரக்கணக்கான குழந்தைங்கள நான் டெலிவரி பண்ணியிருக்கிறேன். பட் திங்கஸ் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி நான் காலேஜ் முடிக்கும்போதே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போதே என் ஹஸ்பண்ட் லைன்ஸ் இயக்கத்தில் இருந்தாங்க. ஸோ நானும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன்ஸ் கிளப்புக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படி ஓடி போய் எதுவும் பண்ணோன்னு இல்லாமல் இந்த மெடிக்கல் கேம்ப்பு அதுக்கு மேலே வேறு ஏதாவது பிளட்டு கொடுக்கறது, பிளட் டொனேஷன், இந்த மாதிரி இதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த பொண்ணு நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலம் தமிழில் ஏதாவது பேசக்கூடிய விஷயம் இருந்தால் அதற்கான வாய்ப்பை தலைவர்கள் அப்போது கொடுத்தார்கள். அதுலேருந்து ஒன்றா லேர்ன் பண்ணிட்டு ஐ பிகேம் அ லீடர்ஷிப் ட்ரைனர். இந்த லீடர்ஷிப் ட்ரைனர் அப்படிங்கிறது தலைமை பண்புகளே எங்களோட லைன்ஸ் இயக்கத்தில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு த்ரூஅவுட் முதல்ல தமிழ்நாடு போனேன். அப்புறம் த்ரூஅவுட் சவுத் இந்தியா போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இதுக்கிடையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வந்ததால் அடுத்தால ஆளுநர் பொறுப்புக்கு வரும் பொழுது 2000 அந்த நியூ செஞ்சுரி வரும்போது 21ஆம் நூற்றாண்டில் முதல் பெண் ஆளுநராக, தென்னிந்தியாவின் முதல் பெண் ஆளுநராக 2001 நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். என்ன செய்ய போறோம்? ஒரு ஆளுநராக நாம் ஏதாவது செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும். ஒரு பெண் வந்திருக்கிறாள், என்ன செய்ய போகிறாள் என்ற கேள்விக்கெல்லாம் நாம் பதில் கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் ஒரு தேடலும் என்னுள் இருந்தது. அதற்காக கரெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அன்னைக்கு இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சேது ராமச்சந்திரன் அவர்களோடதும் என்னோடதும் ரோட் சேஃப்டி ப்ரோக்ராம் இருந்தது. அதை வச்சு அதிகாரிகளோடு இணைந்து இந்த ஆக்சிடென்ட் ரிலீஃப் சென்டர்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல். மதுரையின் 4 எல்லைகளிலும் விபத்து சிகிச்சை மையம்னு ஒரு கேம்ப் ஒன்று போட்டு அதுலேயே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மூலம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆம்புலன்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், மெடிசின் அப்படின்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். அதை தான் அப்புறம் லேட்டர் கவர்மெண்ட் எடுத்து 108 த்ரூஅவுட் தமிழ்நாடு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு டாக்டராக, ஒரு ஆளுநராக ஒரு மிகப்பெரிய சேவைக்கு ஆரம்ப வித்திட்டோம் என்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏதோ செய்யணும் இல்லையா? ஸோ ஒரு ஆளுநர் பொறுப்பு கிடைத்தது. அழகாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஆளுநர் பொறுப்பு முடிந்த பிறகு என்ன அப்படிங்கிற தேடல் மீண்டும் ஆரம்பிக்கும் பொழுது இந்த லைன்ஸ் குவெஸ்ட் ப்ரோக்ராம் என் கண்ணில் பட்டது. உள்ளே போனேன். ஒரு ட்ரெயினராக குவாலிஃபை ஆகிறதுக்கு டாக்டர் எல்லாத்துக்கும் தடங்கல்கள் இருக்கும். தடங்கல்கள் இல்லாமல் உலகத்தில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. மிக அழகாக ஒரு 2 வருஷம் அவங்களோட இன்டர்வியூவுக்கு போய் நான் டாக்டர்னாலும் கூட டீச்சிங்கில் எனக்கு ஐ கேன் லேர்ன் திங்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல லெசன் பிளான்னா என்னன்னு கேட்டாங்க, தெரியாதுன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே கற்றுக்கொண்டு இந்த ட்ரெயினராக ஆன பிறகு இது லைன்ஸ் குவெஸ்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அடோலசன்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம். இந்த அடோலசன்ட் சில்ட்ரன் பிட்வீன் ஒரு 10 to 15 years வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் படிக்கிறாங்க, அகடமிக்ஸ் 100 மார்க் வாங்குறாங்க. பட் ஆர் தே ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் லைஃப், த இஷ்யூஸ் இன் லைஃப் when they come out of the college? எத்தனை பேர் நிறைய மார்க் வாங்கி பெரிய ரெக்கார்டோடு போய் பெரிய ஜாபில் சேர்ந்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை தாங்கிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள். இந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய மிக அழகான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன நான் கொடுக்கலாம் அப்படின்னா, டு டெவலப் த பாசிட்டிவ் சோஷியல் பிஹேவியர் ஆஃப் அடோலசன்ட் சில்ட்ரன் அண்ட் இட் இஸ் அ பாசிட்டிவ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் ஆல்சோ. Not only giving them skills and values,
பட் ஹவு டு ப்ரிவென்ட் their நெகட்டிவ் பிஹேவியர் அட் த ஏர்லி ஸ்டேஜ். காலை எடுத்து அந்த பாதையில் அவங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி தடுப்பது. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் ட்ரக்ஸை எடுத்துக்கும், இன்றைக்கி தான் ஓப்பனாக எல்லா இடத்துக்கும் ஸ்கூலுக்கும் எல்லா இடத்துலையும் குழந்தைது ட்ரக்ஸ்ன்னு எடுத்து ஒரு குழந்தை ஃப்ரெண்டு மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, இல்லைப்பா நீ ஸ்மோக் பண்ணேன்னா உன் முகத்தில் பூரா கரும்புள்ளி விழும், உதடெல்லாம் கருத்து போகும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது, அந்த 13 வயசில் தன்னோட அப்பியரன்ஸை பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு குழந்தை ஐயோ அப்பா அம்மானு ஓடி போயிடுவோம். எனக்கு ஸ்மோக்கிங்கும் வேணாம் ஒன்றும் வேணாம். இது ஒரு ஆரம்ப ஒரு பாயிண்ட்டு. இதை தவிர அது எப்படியெல்லாம் உன் ஹெல்த்தை கெடுக்கும், உன் லைஃபே 28 வயசில் முடிஞ்சு போகும். இந்த விஷயங்களை சொல்லும்போது இட் இஸ் அ ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராமாக அந்த குழந்தைங்களுக்கு நெகட்டிவ் விஷயத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் போக ஆரம்பித்து த்ரூ அவுட் சவுத் இந்தியா ஒரு இன்டர்நேஷ்னல், ஏன்னா சிலானில் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது. அன்றைக்கி இருந்த இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட், லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட், அவரோட முன்னிலையில் 2008 கொலம்போவில் ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம், 2 மிகப்பெரிய ஒர்க் ஷாப் ஃபார் பேரண்ட்ஸ், ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஃபார் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எல்லாரையும் வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம்லாம் நடத்தின ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், திருப்தி எல்லாம் எனக்கு இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் நாங்கள் போய் இந்த ஒர்க் ஷாப் 3 நாள் 2 நாள் அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு தனியாக, குழந்தைங்களுக்கு தனியாக, ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அடோலசன்ட் சில்ட்ரனாக தான் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங். பிகாஸ் அவங்க சைல்டுக்கும் அடல்ட்டுக்கும் இடையில உள்ள அந்த பருவத்தில் அவங்கள பிடிச்சிட்டோன்னா ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம். அது 20 வயசில் போய் எல்லா பழக்கக்கும் அடிமையான பிறகு நம்ம போய் இழுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஸ்கில்ஸ்னால் என்னங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்க. இட் இஸ் சோஷியல் அண்ட் இமோஷனல் ஸ்கில்ஸ். How to move in the society, how you should have confidence to face anything in life, how to take a decision positively, how to give a solution to a problem without hurting your interpersonal relationship. So இத்தனை விஷயமும் இருக்குது. கோல் செட்டிங், எந்த இடத்துல நீ யூ ஆர் குட் அட், நீ அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி நீ அதில் மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணால் யூ வில் பி டாப். 3 விஷயம் சொல்கிறோம். முயற்சி, அல்ல செல்ஃப் அனாலிசிஸில் நீ யார், நீ என்ன, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உன்னை எதில் நீ ஈடுபட்டால் உன்னால் ஒரு டாப் பொசிஷனுக்கு வர முடியும். அது ட்ராயிங்காக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் நோ யோர் செல்ஃப், ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யுவர் இன்வால்மெண்ட். இதை பேஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு கோல் செட் பண்ணுறதுக்கு ஹவு டு டாக் டு பீப்புள், கம்யூனிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிசனிங். அந்த ஆர்ட் ஆஃப் லிசனிங்கிறத நாங்கள் நல்லாவே அந்த குழந்தைங்களுக்கு உள்ள அதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி தரோம். கான்ஃபிடென்ஸ் எல்லாமே எதுவுமே செய்ய முடியாது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அந்த நேரம் தான் உங்களுக்கு வருமே ஒழிய சும்மா நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா வராது. என்னோட சப்ஜெக்டில் என்னோட நாலேஜில் ஐ ஷுட் பி 100%, 200% ஐ ஷுட் பி கான்ஃபிடென்ட். அப்படி இருந்தால் என்னோட ஸ்கில் நல்லா நான் டெவலப் பண்ணியிருந்தேன். இஃப் ஐ எம் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன், இஃப் ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப், இஃப் ஐ ரெஸ்பெக்ட் அதர்ஸ், நிச்சயமாக என்னோட கான்ஃபிடென்ஸ் நல்ல ஒரு கரெக்டான ரூட்டில் என்னை எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட், சும்மா எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, அடிதடிக்கு வர்றது எல்லாம் தேவையே இல்லை. எதுனாலும் அழகாக உட்காந்து இதுதான் இஷ்யூ, இந்த இஷ்யூக்கு இந்த சொல்யூஷன் சரியாக வருமா, எந்த சொல்யூஷன் சரியாக வருமா, இதை பூரா டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் பாதகம் இல்லாத, யாருக்குமே பாதகம் இல்லாத ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி எனக்கு இதான் கிடச்சிருக்கு, அவங்களுக்கு மாத்திரம் அதான். இந்த கம்பேரிசனே உலகத்தில் தேவையில்லை. நீ ரோஸ்னால் அது மல்லிகை, அது மல்லிகைன்னா இன்னொன்று முல்லைப்பூ. ஸோ ஒன்று ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம லைஃப்பில் எந்த விதமான தவறுக்கும் இடம் இல்லாமல் நம்ம ஒரு நிம்மதியான நல்ல வாழ்க்கையை, ஸோ அகடமிக்ஸ் உங்களை நல்ல மார்க் வாங்கி நல்ல எலிவேட்டட் பொசிஷன் கொண்டு போகலாம். ஆனால் இந்த ஸ்கில்ஸ், வேல்யூஸ், கைண்ட்னஸ், இன்றைக்கி எதாவது பிரச்சனைனா எத்தனை பேர் உதவி செய்ய ஓடி வராங்க? பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். எல்லாம் அழகாக ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க அவங்களோட மொபைலை வச்சு. எங்கே போயிட்டுருக்கோம்?
எங்கே போயிட்டுருக்கு இந்த சமுதாயம். இதை பூரா நம்ம சரி பண்ணி ஓரளவுக்கு நம்ம நல்லபடியாக கொண்டு வரணும். நம்ம தமிழ்நாட்டின் கலாச்சாரம், இந்திய பண்பாடு அதெல்லாம் வார்த்தையில் இருந்தால் போதாது. இதை எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி படிப்பு முக்கியமோ, எஜுகேஷன் +2 வரைக்கும் முக்கியம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு அழுத்தி சொல்கிறோமோ, அதே அளவு இந்த வாழ்க்கை திறன்களையும் வாழ்க்கையின் மதிப்புகளையும் குழந்தைகளை உணர செய்து அவர்களை பயிற்சி செய்து அவர்களை நல்ல சிட்டிசனாக உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்காக வேண்டி ஒரு ஒர்க் ஷாப் எங்கே கூப்பிட்டாலும் ஓடி போய் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் டூயிங் மை லெவல் பெஸ்ட். வெதர் எனிபடி ரெக்கக்னைசஸ் அவார்ட்ஸ் அதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங்.